நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகா இருந்தா போதுமே, கையை கொடுத்துட வேண்டியது. கையெல்லாம் காய்ச்சி போச்சு சார். அவ்வளவு வேலை. எவ்வளவு வீட்டுல வேலை செய்யறப்பா? கை மட்டுமா? எல்லா வேலையும் நானே பார்க்கணும்னா எப்படி சார்? இந்த மாமியாலாம் வீட்டுல வேலை பார்க்க கூடாதா? ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி ஃபுல் நகையோட இப்பதான் வேலை செஞ்சு பாக்குறேன். வேலைக்காரி இல்ல சார், இந்த வீட்டோட மருமக நானு. ஓஹோ. என் மாமியா தனியா எங்க ஊர் தொலைஞ்சோ தெரியல. மாட்டு பொண்ணுவாங்கல்ல, அந்த மாடு தான். அந்த பொண்ணு தான். ஹலோ, என்ன பார்த்தா மாடு மாதிரியா இருக்கு? இல்ல மாடு தான் உங்கள மாதிரி இருக்கு. என்ன பண்றது? தெருவுல போறது வர்றது, பக்கத்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் என்ன சைட் அடிக்குது. அப்புறம் பேசத்தானே செய்யும். யார சொல்றீங்க? இந்த பக்கத்துல உட்காந்துருக்கேன். அவன் அடுத்த வீட்டுல சைட் அடிச்சாங்க. என் வீட்டு வாசல்ல உட்காந்து என்னைய பாக்குது. இதுக்கு தான் என் வீட்டுக்கார சொன்னாரு, வெளியில போகும்போது மூஞ்சில துணி கட்டிட்டு போடி தங்கம்னாரு. அது உங்க சேஃப்டிக்கு இல்ல, எங்க சேஃப்டிக்கு. மிஸ்டர், ஓகே, என் புருஷன்ட்ட சொல்லிடுவேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா நானும் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரே பாத்திரத்தை கழுவி நிக்கிறேன், இன்னும் 4 பாத்திரம் இருக்குது. இந்த கான்செப்ட்ல என் புருஷனே நீங்க தான், அதை மறந்துடாதீங்க. ஏமா, உன் பேத்தி வந்திருக்கு, என்னன்னு கேளு. அப்படியே போட்டோ எடுத்து போயிடும். நான் ஈர பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி, பெருமாளை பெருச்சாளாக்கி, ஈரோடையே அலற வச்சவன். எவடி எனக்கு அவன் மருமகளாமா? இது காண்டா மிருகத்துக்கு புடவை கட்டின மாதிரி இருக்குது. இவளா என் மருமக? ஓ மாரக்கடிக்கு எவன் மருமகளா வருவா? முக்காலும் காக்கா முழுகி குளிச்சாலும் கொக்க ஆகுமா? விளக்க மாத்துக்கு பட்டு பூச்சம் கேட்கறான். மொகர கட்டைய பாரு. பட்டு புடவை கட்டினா நீ எல்லாம் பாவனை ஆயிருவியா? பன்னி குட்டி எல்லாம் கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஆடுது பாரு. எல்லாம் உன்னே தான் சொன்னா மோர கட்ட. பொண்ணு வாங்க வந்தப்ப பாத்ரூம்ல வச்சு நிச்சயதார்த்தம் பண்ண கேவலமான பரம்பரை தானே நீ விட்டுறது. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது. என்ன பத்தி பேசினா தாங்கிப்பேங்க. என் பரம்பரையை பத்தி பேசிட்டாங்க அவங்க. ஆமா, பெரிய பரம்பரை. அப்படியே பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டாங்க. பையனுக்கு ஓட தெரியுமான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு நியாயஸ்தே வீட்டு வாசல்ல நின்னு என்னைய கரெக்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்களேன்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. கேளுங்க, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டாங்க. நானும் நல்லாத்தையும் பாடினேன். எனக்கு பாத்ரூம்ல தான் பாட தெரியும்னே. பாத்ரூம்ல வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? என் மேல தப்பு இருக்கா? பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டாங்க. பொண்ணு தெரியுமான்னு முதல்ல பார்த்து. பொண்ணு பார்க்க போனப்ப பொண்ணுக்கு என்ன போடுவான்னு கேட்டேன். அவங்க அப்பா சொல்றாரு, காலையில 6 இட்லி, மதியானம் சாம்பார் சாப்பாடு. சரியான தீனி பண்டார குடும்பமா இருக்குது இது. யாரையா குடும்பம்? அப்புறம் என்ன குடும்பம் என்ன வாழுத? மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்க அப்பா ஒரு மரியாதையை கேட்டாரு. முதல்ல எடுக்கட்டுமா, செயின் எடுக்கட்டுமான்னு. இந்த கேடு கட்ட குடும்பம் என்ன தெரியுமா சொன்னுச்சு? முதல்ல என் பிள்ளைய சாமியில் எடுங்கன்னுச்சு. சரியா? என் பையன் அடிக்கடி இந்த மொழி பிரச்சனைக்காக செயினுக்கு போவான் வருவான். உனக்கு என்னடி வருது அதுல? ஏன்னா பாலாஜி, உன் கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி இப்படி போட்டு அந்த பொம்பளை அடிக்கிறா. நீ எல்லாம் ஒரு மனசுமாயா? நீ எல்லாம் ஒரு புருஷாயா? உன் முன்னாடி அடிக்கிறாளே. என்னடா அம்மா இருக்கும்போது சௌரி அவுத்துற மரியாதை பாத்துரு. யோ பெரியப்பா அதெல்லாம் கேட்க மாட்டியா? மொழி பிரச்சனைக்கு போனானா? மொழி பிரச்சனை. ஆமா சார், பக்கத்து வீட்டு தேன்மொழியும் கனிமொழியும் கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி ஜெயிலுக்கு போனான் சார். இதுக்கு எவ்வளவு உப்பீத்த விடுறா பாரு. ஏண்டே, உன்னை ராணி மாதிரி என் புள்ள வச்சிருக்கான். உன் புள்ள ராணியை தான் வச்சிருக்கேன். மகனே, என்ன எனக்கு கொடுப்ப? ஆமா, நீயே தெரிஞ்ச அப்ப மகனே என்ன? இத்தனை நாள் ஆச்சே என் பையனுக்கு என்னடி போட்டீங்க நீங்க? என்ன போடல? அப்பப்ப எங்க அப்பா என் புருஷன் வர்றதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடல. பாரு. என் பையன் மோதத்துக்கு கை கட்டணும் எங்கடி ஓனதெல்லாம்?
தெரியாதா உனக்கு? எங்க அப்பா 5 விரலுக்கு 5 மோதிரம் போட்டாரு. இன்னும் 2 மோதிரம் வேணும், அதுக்கு 2 விரல் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க அந்த ஆளு. எவ்வளவு திமிரு! விரல் மொத்த உடம்பே விரல் மாதிரி தான் இருக்கு. என் பையனை நான் பெத்து ஆளாக்கி நல்லா பொழுக்கு பொழுக்கு வச்சிருந்தேன். இவளை கட்டி கொடுத்தங்காட்டி என்னது சொன்னாலும் என் பையன் இப்படி ஆயிட்டான் பாவம். உன் பையன் பிறந்ததுல இருந்து இன்னும் 2.5 கிலோ தான் இருக்கேன். இவன் என்னைக்கு பெருசா? அம்மா நீ சும்மாராமா, நீ சொல்ல சொல்ல அந்த அம்பு இந்த வந்து பாயுது. சொன்னலடா குதிரை ஊர்வலம் போகும்போது பொண்டாட்டி வாயாடி குடும்பமா இருக்குது, தயவு செஞ்சு போகாத, கடவுள் கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, இப்படியே குதிரையோட ஓடி போயிரனே. கேட்டையா நீயே? குதிரை சவாரிக்கு ஆசைப்பட்டு இந்த காதிர்பிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். பாத்தீங்களா இந்த கொடுமையை எங்கேயாவது பாத்தீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? அது கடக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு வாங்க வந்தப்ப என் பையனை தனியா கூட்டிட்டு போய் பேசினவதானே நீ? தனியா பேசணும்னு ஆசைப்பட்டது உண்மை. மொட்டை மாடிக்கு போடா, பின்னாடியே வாரேன்னு போய் பாக்குறேன். நானும் இல்லாம போனும் இல்லாம தனியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு லூசு பயல கட்டு வேறு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டேக்கா. ஒரு லூசுக்கு ஒரு லூசு தான் கட்டுவாங்க பக்கி. அப்படி சொல்றா என் சிங்கா குட்டி. என் பையனுக்கு என்ன குறைச்சல்? சும்மா விக்கிற மாதிரி டக்கரா இல்ல? யாரு விக்ரம் மாதிரி? நீலா அம்மா பாத்தா முதல் தடவை அம்மாவாசை நிலாவை கூப்பிடுது பாரு. எதை வாங்கணும் சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வாடின்னு சொன்ன பாவத்துக்கு அத்தை கொஞ்சம் போய் எலி மருந்து வாங்கிட்டு வரீங்களா? என்னை பார்த்து கேக்குறா. என்னை கொல்ல விட மாட்டாங்க. எலி மருந்து வச்சா எலியே சாகல, இந்த பெருச்சாலியாவது சாகல. சும்மா தள்ளாய் ஒரு கழுவு. பாத்தீங்களா மகேஷ் அண்ணா, இவளை நம்பி எப்படி நான் குடும்பம் நடத்துறது? அன்னைக்கு ஒரு நாள் லைட் தூங்கிட்டு இருந்தேன், நாசமா போனவன் பாலாங்கத்துக்கிட்டு வந்து முன்னாடி நிக்கிறான். நல்ல வேளை நான் முழிச்சுக்கிட்டேன், இல்லடா எங்க அது என்ன ஆகுறது? அத்தை நீங்க தானே சொன்னீங்க என்னன்னு? நீங்க எனக்கு கடவுள் மாதிரின்னு. ஆமா, எங்க அம்மா தான் சொன்னாங்க பாரத்தை கடவுள்கிட்ட இறக்கி வைக்கணும்னு. என் பாரத்தை இறக்கி வச்சேன், சனியா முடிச்ச கடவுள் அந்த நேரம் பார்த்து கண்ணை திறந்துருச்சு. இல்லனா கோய்தா கோய்தா. அடி பாவி, என் போட்டாக்கு மாலை போட நீ விட மாட்டியா? அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் போட்டுருவேன். அதாச்சும் பரவாயில்ல. அன்னைக்கு எங்க எத்து வீட்டு கறி பைக் வாங்கினா, இவனும் வாங்கணுமாமா. கார் வாங்கினா, இவனும் வாங்கணுமாமா. அன்னைக்கு என் பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தா, நாசமா போனவன் எழுப்பி கூட்டிட்டு போய் மாமா மாமா அதை வாங்கி கொடுங்க மாமான்னா என்னன்னு போய் பார்த்தனே என் பையன் மயக்கி போட்டு விழுந்துட்டான். என்னன்னு நான் போய் பார்க்கறேன், எதத்த வீட்ல ரோடு போடுற மிஷின் இருக்குது, இந்த தார் ரோடுக்கு அதுவும் வேணுமாமா. இப்பெல்லாம் என்ன எப்படி மகேசன்னா? அதனாலதான் என் பையன் சொன்னா நான் பேசாம சாமியாரா போயிறேன்னு. நாசமா போனவன் அதையும் எடுத்துட்டான். அறுக்க தெரியாதவனுக்கு 68 அருவாமனையா. ஒருத்தி கூட குடும்பம் நடக்க துப்புள்ளையா, சாமியார போய் 9 சமாளிக்குதான். எதுக்கு நீ செல்போனை வைப்ரேட்ல போட்டு வச்சிரற? எல்லாம் உங்க மேல உள்ள பாசத்துல தான். அப்படியே மருமகளே. ஆமாத்த, டாக்டர் உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்வை கூட தாங்க கூடாதுன்னாங்கல்ல. ஆமாண்டி, அதனால தான் வைப்ரேட்ல போட்டேன். நீ விளக்கவே மாட்டே, சத்தியமா விளக்க மாட்டே. நாசமா போனவளே. இதாச்சும் பரவாயில்லை, எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கற? ஒரு நிமிஷம் இருடி கிளவி, யாமுடுத்தோட உடைச்சு விட்டாங்க. எங்க அம்மா வீட்டுல வாங்கி ஓடுறதோடலாம் கவரிங் தான போட போய் தொலை விட. என் புருஷன் உன் புருஷன் புதுசா ஒன்று வாங்கி கொடுப்பான். அவனே எனக்கு வாங்கி கொடுக்க துப்பு இல்லாம அவன் ஒத்த காதுல கடுக்கானா போட்டுக்கிட்டு தெரியுறானே. யாமுடுத்தோட உடைச்சு விட்டாளே கிளவி. சதீஷ் எப்ப போய் வாங்கி தெரியும். வையார கொண்டல தாளம்பூவே அவுத்துட்டு பார்த்தா இரும்பேணுமே. வித்தால கல்லி வர குடிக்க போனாலா கத்தால முள்ளு கொத்தோட கொத்துச்சு. அந்த மாதிரி பேசாத. பிடுக்குனா பித்தால அத கண்டு மினுக்குதா. கத்தாலங்க மாதிரி நீனே சாகுறே. சட்டி எனக்கு நிச்சா சாட உனக்கு நிச்சா அந்த மாதிரி பேசுறாதார அவ. பிக்காதரி பீக்கிங்கனாலாமா நான் ஏண்டி பிக்கறேன் வேப்பங்காயினாலாமா. டே கிழக்கால மேக்கால தெக்கால ஓவரா பேசினா போக முடியும் உனக்கு வவுத்தால. ஒண்ண மாட்டாண்டி. விக்குதுடி விக்குதுடி. அது லூசு புடிச்சவளே விக்குடி. அட விக்குதாங்க போறே. யார பார்த்து பேசிட்டு இருக்கற? நான் உன் மாமியாருக்கு. இந்த கான்செப்ட் எவன்டா எனக்கு கொடுத்தது? இந்த வரண்டி என்ன?
உன் சைஸுக்கு அதெல்லாம் என் சைஸுக்கு இதுக்கு வாடி இவ்வளவு பேசுறல்ல நான் போன வருஷம் கலக்கிட்டேன்டி நான் இப்ப ரீசெண்டா கலக்கிட்டு இருக்கறவ எப்படி பாத்துறோம்டி அத்தை என்னம்மா எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க அப்படியா பாக்குறது மட்டும் இல்லாம இங்க வேற 5 பேரும் கூடி சிரிக்கிறாங்க பக்கத்து வீட்டு சதீஷ் இல்ல ஆமா என்னைய பார்க்க உட்கார்ந்திருக்கேன் அத்தை சிரிக்கிறது மட்டும் இல்லையா மார்க் விடுற போற ஆகலாம் மார்க்னர் ஓடுறாங்களா ஓரச்சு போட்டு கோழிக்கு எடுத்து மண்டையில ஓட்டறேன் மண்டையில எல்லாம் வேணாம் அத்தை ஏமா கால்ல போட்டுருவோம் ஏ பாசமா ஃபைனல் வரைக்கும் 5 உசுரோட இருக்கணும் அட ஆவாடியே ஆமாத்த ஏங்க மாமியார் மருமக சண்டை வந்தா வேடிக்கை பாப்பியலாக்கும் மாமியாரும் மருமகளும் எப்பவும் சண்டை தான் போட்டுக்குவோம் ஆனா காலையில போட்டாலும் சாயந்தரம் சமாதானம் தாங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது எங்களுக்கு மாமியார்னா அம்மா மாதிரி ரொம்ப பிடிக்கும் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் யாராவது என் மாமியார ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு பொறுக்காதுங்க அவளை கேவலமா திட்டுவா எல்லாரும் மாமியார பத்திரமா பாத்துக்கங்க வரவங்க வரங்க மணியாச்சு அண்ணா இங்க நின்னு இருக்காதீங்க கிளம்புங்க போங்க